கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேன் விவசாயத்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 50,000க்கும் மேற்பட்டோர் பயன்பெற்று வருகின்றனர். ஆண்டுக்கு 15 லட்சம் கிலோ தேனை விவசாயிகள் உற்பத்தி செய்து வருகின்றனர். தேனின் அடர்த்தியை காரணம் காட்டி மார்த்தாண்டம் தேன் விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் கொள்முதல் செய்ய மறுத்து வந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேன் விவசாயிகள் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் சிறப்பு செய்தி தொகுப்பு வெளியானது. இதனைத் தொடர்ந்து 3 லட்சம் கிலோ தேனை அடர்த்தி ஆய்வு செய்து கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். மார்த்தாண்டம் தேநீர் வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தில் சுமார் 40 நாட்களாக நடைபெற்று கொண்டிருந்த போராட்டத்திற்கு தமிழ் ஜனம் செய்தியின் வெளியீடின் வாயிலாக தேநீர் வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தில் சுமார் 3.5 லட்சம் கிலோ தேன் கொள்முதல் செய்ய மட்டும் கிடங்கி வசதி உள்ளது என்று சொல்கின்றார்கள். ஆனால் கொள்முதல் செய்வது மிகவும் குறைவாக இருக்கின்றது. தமிழக அரசு மக்களின் தேவையை பூர்த்தி செய்யாத அரசாக இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆழ்வார்பேட்டை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முன்னாள் மாநில துணைத் தலைவர் மாறன் திருவுருவப்படத்தை ஜி.கே. வாசன் திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களின் தேவையை பூர்த்தி செய்யாத அரசாகவும் சட்டம் ஒழுங்கு குறித்து கண்டுகொள்ளாத அரசாகவும் திமுக அரசு உள்ளது என தெரிவித்தார். செல்லப்பிராணிகளை வளர்ப்பதில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் பேசிய அவர், கஞ்சா கடத்தலை தடுக்க தமிழக அரசின் செயல்பாடு திருப்திகரமானதாக இல்லை எனவும் குற்றம் சாட்டினார்.